வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிங் டு மை ஓல்டு வீடியோ. அதாவது 2019 நான் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்தா இப்போ நம்ம வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகிறோம். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஸோ அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிமிக்ரி வீடியோ தான். நம்ம அதை வந்து திரும்பி ரீவிசிட் பண்ணி பார்த்து நாஸ்டாலஜிக்கலாக போக போகிறோம். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் விசேஷரன். இது கோழி முட்டையோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். எனக்கு மிமிக்ரி எவ்வளோ பண்ண வராது, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் கைஸ், இப்போ இருக்க வருஷனோட இது எவ்வளோ பரவாயில்ல. ஏதோ தைரியமாக அதை எடுத்து வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை. ஸோ லெட் ரெடி சீட். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி பலன். ராசி பலன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரா நீ? ஸோ அதை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு 12 வாய்ஸ்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு புது ஃபீலை கொடுக்கும். ஸோ 12 டிஃப்ரெண்ட் அரசியல்வாதி வாய்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. என்னென்னலாம் பண்ண காத்திருக்கணும்ன்ற மாதிரி தான். முதல் ராசி மேச ராசி. ஆக நான் முதல் ராசி மேச ராசி. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி மேச ராசி. சொல்ல போனா மேசடாண்டா ஆடு 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 வந்து அதுக்கு வந்து பழமொழி இருக்குடா. ஒரு பழமொழி சொல்றேன். ஆடு வரும் பிண்டே, பிரியாணி வரும் புண்டே. ஏதோ ஃபர்ஸ்ட் ஏதோ கொஞ்சம் அந்த வாய்ஸ் கொஞ்சம் லைட்டா சிமிலரா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமெண்ட்ல வந்து கலாய்ச்சிடாதீங்களா. இது 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி ஒரு என்ன கேமராலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ? நான் ரிஷபராசி பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன சிரிச்சுட்டு வந்து லேடிஸ் பக்கம் போயிட்டு இருக்கேன். நீங்க இது இடையில வேற இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிதுன ராசி. நான் வந்து நடைபயணம் நடந்து போயிட்டு இருக்கேன். ஐரோப்பாவுக்கு நான் நடந்து இப்படி நடந்து 2 காலால நடந்து நான் ஐரோப்பாவுக்கு போயிட்டு இருக்கேன். சும்மா ஜஸ்ட் வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு செய்கையோட தான் பேசுவாரு, நார்மலாலாம் பேச மாட்டாரு. அப்ப நான் வந்து பாக்குறேன், நெல்சன் மண்டேலாவும் மோடிஜி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இடையில கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறது? அதுல ஒரு விஷயம் இருக்கு, கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பூம்பு மாடு மாதிரி தலையாட்டியே வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். அந்த கடகராசி பசங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே இருப்பீங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஓவர் சேட்டா பண்ணினே தான் இருப்பீங்க. சரியா கண்ணா? அதை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கண்ணா. அப்ப நீங்க வாழ்க்கையில முழுக்கண்ணா. எல்லாத்துக்கும் பேசும்போது வாய் மட்டும் கொஞ்சம் கோணிக்குது. ஓகே. சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதாநாயகன். சிம்ம ராசி என்றால் அது மிகவும் அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியை பற்றி எனக்கு அவ்வளவு அபிப்பிராயம் கிடையாது. மிமிக்ரி பண்ண சொன்ன இவன் பாட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். தம்பி பாத்தீங்கன்னா நல்ல ராசி, அது கன்னி ராசி. ராசிக்கு போல பாட்டு இருக்கு, பையன் நடிச்ச பாட்டு, அது செமதூள். என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போது பெரியவங்க ஆசி. கன்னி ராசி, அது மகா ராசி, அது தூக்கி போட்டு மிதிச்ச ஓசி. வணக்கம் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேர்மையாருக்கு வங்கியில விற்பாங்க, வங்கியில ஒரு சீட்டு கொடுப்பாங்க, சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இன்னும் புரியாதவங்களுக்கு என்ன புரிய போகுது? நேர்மையா இருந்து எல்லா காசையும் விட்டு வந்துருவாங்க. A few moments later. ஒரு ஆன்டி இந்தியன் கேமரா புடிச்சிட்டு இருக்க. நீங்க ஆன்டி இந்தியன், வெளியே போங்க. கேமராலாம் பிடிக்கிறவங்கள வச்சுக்காதீங்க, வெளியே போயிருக்க. அரசியல்வாதி பற்றி பேச போறேன், அது மாதிரி மிமிக்ரி பண்ண போறேன்ட்டு ஆக்டர்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருக்காப்புல. பயங்கரமா கண்டென்ட் எழுதிருக்காப்புல. ஒரு வீடியோ டெலீட். அதை மக்கள் தான் கூற வேண்டும். மீனராசி என்றால் மக்கள் தான் கூற வேண்டும். என்னால் கூற முடியாது. அதை மக்கள் தான் அற்புதமாக ஒரு வழியில் கூற வேண்டும். என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றது சத்தியமா எனக்கு புரியல. என்னடா நடக்குது இங்க? நான் பரவாயில்ல, ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேன்.
பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஆனால் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த கண்ணை ஸ்மிட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு மேனரிசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஓவராலாக நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. இப்போ கடைசி அந்த வீடியோ முடிகிறப்ப நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து சென்சாருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது ரொம்பவே வந்து வருத்தமாக தான் இருக்குது. இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அது அவரோட கடைசி படமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம வந்து நிறைய ஹேட் வந்து பராசக்தி படத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. அதுவும் எஸ்கேவெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுறது, அவர் வந்து திட்டுறது, இவர் தான் காரணன்றது. ஸோ அது வந்து நம்ம பண்ண வேணாம். நம்ம வந்து சினிமாவை வந்து பார்ப்போம். எந்த சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா போய் பாருங்க, பிடிக்கலையா விடுங்க. சினிமாவை நீங்கள் கோர்வையாக பார்க்கும்போது தான் நம்மளோட சினிமாவும் நல்லா வளரும். ஸோ இதில் வந்து நான் இவர் ஃபேனு, இவர் படம் தான் பார்ப்பேன் அதுங்கிறது அது உங்களோட விருப்பம். அந்த ஒரு தனிப்பட்ட நபரை தாக்காதீங்க. ஸோ எஸ்கே அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்தால் வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம வந்து போட்டு இந்த அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. இது வந்து என்னோட ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு எப்படி இருக்கோ அது எனக்கு தெரில. நான் சொல்லணும், என்னோட கடமை நான் சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.